இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்த எல்லா ஆன் பேஜ் எஸ்இஓ ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து தரமா தயாரிச்சாதான் அது மார்க்கெட்ல ஸ்டேபிளா நிற்கும். மார்க்கெட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது காரணம் இண்டஸ்ட்ரியில பேசப்படுறாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய பொருள் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கோ இல்லையோ அதெல்லாம் ப்ராடக்டை வாங்கினதுக்கு அப்புறம் தான் கஸ்டமருக்கு குவாலிட்டி தெரியும். ஆனால் உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை சூப்பரா வச்சிருந்தீங்கன்னா நிறைய பேர்த்த போய் ரீச் பண்ணிடும். ஸோ மார்க்கெட்டிங் எப்படி பண்றோமோ இப்படிதான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு இன்னொரு கருத்து இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் கருத்து எப்படின்னா கண்டென்ட் குவாலிட்டியை ரொம்ப சூப்பரா அல்ட்ரா சூப்பரா வச்சுட்டு ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டியை சூப்பரா வச்சிருந்தா அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை தெரிஞ்சவங்க மட்டும் உங்க ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு லாயல் கஸ்டமர்ஸா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் சும்மா ஏனோ தானோ ஒரு பொருளை தயாரிச்சுட்டு அதை வந்து எப்படியோ உலகத்திலே கிடைக்காத ஒரு பொருள் மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு புஷ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா அந்த ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுறது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான மார்க்கெட்டிங் டெக்னிக் இருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல டைரக்ட் செல்லிங் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஆம்வே, வெஸ்டிஜ், ஓகே, டான்ஸை, அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நியூயார்க் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு சில டைரக்ட் செல்லிங் ஆர்கனைசேஷன்ஸ் ப்ராடக்ட் குவாலிட்டியை கன்சிடர் பண்ணி பிசினஸ் பண்றாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கன்சிடர் பண்ணாங்க. ரைட். ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் ஓகே 5 நாள்ல சிகப்புலகம்லாம் சொல்லி விளம்பரம் பண்றாங்க, பண்ணிக்கிட்டும் இருக்காங்க, அதை வாங்கி பயன்படுத்திக்கிட்டும் இருக்காங்க. யூஸ் பண்றவங்க சிகப்பாகிற மாதிரி தெரியல, விற்கிறவங்க நிறுத்துற மாதிரி தெரியல, ஆனாலும் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ குவாலிட்டி அப்படிங்கிற ரெண்டு ஃபேக்டர் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னுடைய பிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீஃப் என்னன்னா நம்மளுடைய கஸ்டமருக்கு தேவையான விஷயத்த நம்ம தெளிவா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நம்ம கூட இருக்க போறாங்க. எனக்கு ஹியூஜ் பிசினஸ் கிடைக்கலனாலும் எனக்கு லாயல் பிசினஸ் கிடைக்குங்கிறது ஒரு கான்செப்ட். இதை நான் ரொம்ப நம்புறேன். ஓகே, பட் ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மக்கள் ஏமாற ரெடியா இருக்காங்க நிறைய இடத்துல. ஏதாவது ஒன்று சொல்லி இந்த ஏதோ சதுரங்க வேலை படத்துல வந்து சொன்ன மாதிரி ரைட் ஐயா இந்த வாட்ச் சிங்கப்பூர்ல வாங்கினது உள்ளுக்குள்ள தங்க முள்ளு இருக்கு, இதுக்கு 1500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டோடனே 1000 ரூபாய் தர முடியாது, 500 ரூபாய் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 500 ரூபாய்க்கு வந்து 150 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை வந்து ஒரு 500 ரூபாய்க்கு தள்ளி விட்டு போற மாதிரி ஸோ நிறைய டெக்னிக்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ என்னதான் நம்ம மக்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கணும், சர்வீஸ் கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சி எடுத்து நம்ம எஃபர்ட் எடுத்து நம்ம வந்து போட்டுட்டு இருந்தாலும் 80% மக்கள் 80 எண்ணத்துக்கு 90% மக்கள் ஒன்னும் ஒரு ப்ராடக்ட் சீப்பா இருக்கிறனால வாங்குவாங்க, இதை மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வாங்குவாங்க. ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியோட இம்பாக்ட். அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட்டிங் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ரெண்டு விதமான பெனிஃபிட் இருக்கு. இப்போ வந்து கையில இருந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் சம்பாதிக்கிறதுங்கிறது ஆல்வேஸ் ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அதாவது வின் வின் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கையில இருந்து 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் போட்டிருப்போம், போட்டு அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபாய் எடுத்தாதான் நமக்கு ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும், அதுல இல்ல ஒரு 30-40 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரி பிசினஸ் மாடல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்டல் அண்ட் பினான்சியல் ப்ரெஷர் அவங்களுக்கு கூடும். ஓகே, ஒரு பிசினஸ் மாடல் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்கன்னா அதுக்கு மேனுஃபேக்சரிங், அதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட், எம்ப்ளாயிஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன் இதெல்லாம் போட்டு ஒரு ப்ராடக்டோட எம்ஆர்பியை ஃபிக்ஸ் பண்றாங்க. ரைட். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல போய் ரீச் ஆகி சேல் ஆகி செல்லர்ஸ் கிட்ட இருந்து வெண்டர்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து அந்த அந்த பேமெண்ட்லாம் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் டேலி பண்ணி இதுக்கு இடையில திடீர்னு பேங்க்ரப்ட் ஆகிறது, இல்லை பேமெண்ட் இல்லாமல் போயிடுறது அப்படின்னு ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய நிறைய பிசினஸ் சேலஞ்சஸ் இருந்துட்டு இருந்தாலும் ஓகே, ஸோ law of nature, okay, so maximum out of 100 80% of the people okay maximum வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஏனோ அதுன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் சீரியஸா பாக்குறதும் கிடையாது. ஓகே, நான் ஏன் இது இங்க ஹைலைட் பண்றேன் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்ல பேசும்போது ஒரு வெப்சைட்டுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் உடைய கண்டென்ட். அந்த கண்டென்ட் டெக்ஸ்டாவோ இமேஜாவோ வீடியோவோ நம்ம ப்ரொமோட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து பிராண்டிங் இல்ல ப்ரொமோஷன் நிறைய பண்ணி பிசினஸை இன்க்ரீஸ் பண்ண போறோம். So a website without a content is like a human body without organs. Okay, a website without a quality content is like a human body without a healthy life. Okay, so quality matters a lot அப்படிங்கிற விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு let us proceed. ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த கண்டென்ட் நிறைய உள்ள ரெடி பண்ணி நம்ம கொண்டு போறது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றது ஆன் பேஜ் எஸ்இஓ ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்
ப்ராடக்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது, ப்ரொமோட் பண்றது வந்து ஆஃப் பேஜ் SEO practice. Okay, off page SEO can be defined, can be related to marketing practices or promotional activities of a content. Okay, ஒரு content நீங்க ஆஃப் பேஜ் SEOங்கிறது ஒரு வெப்சைட்டுக்குன்னு யோசிக்காதீங்க. Okay, off page SEO அப்படிங்கற மீனிங் இன்னும் சிம்பிளா சொன்னா off page, which means any activity, any promotional activity performed without using any login credentials. Okay, username password இருக்குல்லையா, அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாம நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியுமே ஆஃப் பேஜ்னு சொல்லலாம். அதாவது ஆன் பேஜ் அப்படின்னா you make a change on the website. ஆஃப் பேஜ் அப்படின்னா you don't make any change on your website. உங்க வெப்சைட் ஒரு ஓரமா கிடக்கும். இன்ஃபேக்ட் உங்க வெப்சைட்டுக்கு நான் ஆஃப் பேஜ் SEO பண்றதுக்கு உங்க பர்மிஷனே எனக்கு தேவையில்லை. Off page SEO can be related to promotional activities of a content. Any promotional activity performed without using any login credentials. இதை வந்து நம்ம ஆஃப் பேஜ்னு சொல்லலாம். ஓகே, we are going to perform okay activities to promote URL or a link in other platforms except your website. உங்க வெப்சைட்டை தவிர எல்லா இடத்துலயும் ப்ரோமோட் பண்றதை நம்ம வந்து ஆஃப் பேஜ் SEO சொல்லலாம். ஓகே, ஸோ பிரைமரி கோல் உண்மையிலேயே அப்பட்டமா சொல்லணும்னா ஆஃப் பேஜ் SEO என்னன்னு தெளிவா கேட்டா பில்டிங் backlinks for your links or for your website pages. உங்களுடைய வெப்சைட்ல கூடிய பேஜஸ்க்கு பேக்லிங்க் பில்ட் பண்றதுதான் டைரக்ட் மீனிங் ஃபார் ஆஃப் பேஜ். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா பேக்லிங்க் பில்ட் பண்ணா அது ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் ஆக்டிவிட்டி. The only activity that we will do in off page optimization is building backlinks. Building backlinks for your website pages can be considered as core activity in off page optimization. Okay, off page optimization ஒரு சில பேர் இது வந்து ஆஃப் சைட் ஆப்டிமைசேஷன் கூட சொல்லுவாங்க. ஓகே, ஆஃப் சைட் ஆப்டிமைசேஷன் நம்ம வெப்சைட்டை விட்டுட்டு தனியா பண்றது. ஓகே, நம்ம என்னங்க பண்ணுவோம், ரொம்ப சிம்பிள். இந்த கோல் வந்து the primary goal is to increase the primary goal is to increase the number of backlinks for your website and links in it. இதாங்க நம்மளுடைய குறிக்கோள். ஒரு வெப்சைட் புதுசா ஆரம்பிக்கிறப்ப, let me say there is a website named amgakumar.com. புதுசா இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கிறப்ப இந்த வெப்சைட்டுக்கு எத்தனை பேக்லிங்க்ஸ் வந்திருக்கும்னு நினைச்சீங்கன்னா 0 when initially started. Okay, 0 backlinks. அப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒரு 3 months டைம் என்ன பண்றேன், ரெகுலரா இந்த வெப்சைட்ல ஓகே வீக்லி 2 ஆர்டிகல்ஸ் நல்ல ஹை குவாலிட்டி சூப்பரா கண்டென்ட் ரிசர்ச் எல்லாம் சேர்த்து வீக்லி 2 ஆர்டிகல்ஸ் நான் ரெகுலரா பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கேன். அப்ப என்ன ஆகும், ஒரு 3 months கழிச்சு ஒரு 5ல இருந்து ஒரு 10 பேக்லிங்க் நேச்சுரலா யாரோ ஒருத்தவங்க படிச்சிருப்பாங்க, யாரோ ஒருத்தவங்க லிங்க் பண்ணிருப்பாங்க, எப்படியாச்சும் நடந்திருக்கும். இது நேச்சுரல். 2 ஆர்டிகல்ஸ் நான் பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, ஆஃப்டர் 3 months which means ஒரு 3 to 6 months கணக்கு வச்சுக்கலாம். ஓகே, 3 to 6 months. ஓகே, ஸோ இப்படி நான் என்னோட ஆக்டிவிட்டியை நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி 2 ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பேன். இப்படி என்னுடைய கண்டென்ட்டுக்கு வந்து கூகுள்ல ஆர்கானிக்கா தேடி வெப்சைட் வந்து படிக்கிறவங்க, என் கண்டென்ட்டை பார்க்குறவங்க, யாருக்காச்சும் என் கண்டென்ட் தேவைப்பட்டால் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அவங்களும் என் கண்டென்ட்டுக்கு லிங்க் பண்ணுவாங்க. என் கண்ட்ரோல்ல கிடையாது, அது அவங்களுடைய சாய்ஸ். ஸோ பேக்லிங்க் பில்டிங் அப்படிங்கிறது அப்படி அசால்ட்டா நடக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு.
ரைட். எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டி சொல்லுவாங்க இல்லையா, எதிர்பார்ப்பு. பட் நடக்கிறது இல்லை. ஓகே, ஒரு வெப்சைட் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஓல்டு வெப்சைட்னா பேக்லிங்க் பில்டிங் எஃபர்ட் எடுக்காமலேயும் நமக்கு வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றாங்க. பட் பார்த்தா நடக்கிறது கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? ஓகே, there are techniques. Okay, techniques used for building backlinks. Okay, so என்ன சொல்லலாம்? Backlink building techniques. Okay, ஒரு வெப்சைட்டோட பேக்லிங்கை வச்சு தான் அந்த வெப்சைட்டோடைய கண்டென்ட் குவாலிட்டி முடிவு பண்ணப்படுது. ஓகே, ஸோ எத்தனை பேக்லிங்க் ஓகே வருதோ அதை பொறுத்து ஒரு கண்டென்ட் குவாலிட்டி வந்து முடிவு பண்ணப்படுது. இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம பேக்லிங்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய குறிக்கோள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் பில்ட் பண்றது. இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் பேக்லிங்க் பில்ட் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடாத விஷயம். ஓகே, அதாவது irrelevant content, irrelevant niche. niche-னா theme அப்படின்னு சொல்லுவோம், ஒரு கான்செப்ட். ஓகே, irrelevant niche. So links from irrelevant niche வந்து வரக்கூடாது. ஒண்ணு. ஓகே, anchor text and the landing page slug, landing page உடைய slug slug. ஓகே, அந்த landing page உடைய டைட்டில், அதோடைய கண்டென்ட், இது எல்லாமே ஒரே விஷயத்தை பத்தி பேசியிருக்கணும். ஓகே, ஸோ irrelevant anchor text and the landing page slug title content இது இருந்தால் நீங்க அந்த மாதிரி பேக்லிங்க் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப சிம்பிளா சொன்ன பார்த்தீங்கன்னா டோன்ட்ஸ் இதை பண்ணக்கூடாது. ஓகே, டோன்ட்ஸ். ஓகே, லிங்க்ஸ் ஃப்ரம் irrelevant niche வேண்டாம். irrelevant-ஆன anchor text பயன்படுத்தி மக்களை வந்து மிஸ்லீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம். மூணாவது, building more links in shorter period of time. ரொம்ப குறுகிய காலத்துல நிறைய லிங்க் பில்டிங் பண்றது. ஓகே, லிங்க் பில்டிங் frequency அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, லிங்க் பில்டிங் frequency. Okay, frequency-ங்கிறதோட there is one more term to be used. Basically I think it's called okay, link building velocity. Okay, velocity. Okay, so how faster you build backlinks அப்படிங்கிறது. Okay, no, please don't build more links in a shorter period of time. Okay, it should happen naturally தான் எதிர்பார்க்கிறோம். So அதே மாதிரி okay, unnatural backlink. Okay, unnatural backlinks. Paid backlinks வேண்டாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுங்க. ஸோ லிங்க்ஸ் ஃப்ரம் irrelevant niche நமக்கு வேண்டாம். irrelevant-ஆன ஆங்கர் டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி சம்பந்தமில்லாத பேஜுக்கு லிங்க் பண்ற பழக்கம் நமக்கு வேண்டாம். பில்டிங் மோர் லிங்க்ஸ் இன் ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு வேண்டாம். அன்நேச்சுரல் பேக்லிங்க்ஸ், அதாவது வெறும் டூ ஃபாலோ லிங்க் மட்டுமே பில்ட் பண்றது, வெறும் நோ ஃபாலோ லிங்க் மட்டுமே பில்ட் பண்றது. ஓகே, ஆங்கர் டெக்ஸ்ட் இல்லாம லிங்க் பில்ட் ஆகிட்டே இருக்கிறது, இல்ல வெறும் ஆங்கர் டெக்ஸ்ட் மட்டுமே வச்சு லிங்க் பில்டிங் பண்றது, இந்த மாதிரி தான் வேண்டாம். ஓகே, ஸோ பெய்டு பேக்லிங்க்ஸ் வேண்டாம். ஓகே, இன்னும் ஒரு சின்ன மெத்தட் இருக்கு, எனக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே, சேம் ஆங்கர் டெக்ஸ்ட் எங்க போனாலும் ஒரே ஆங்கர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பேக்லிங்க் பில்ட் பண்றது. ஓகே, மாத்தவே மாத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை, எங்க போய் பேக்லிங்க் பில்ட் பண்ணணும்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை அப்படின்னு பில்ட் பண்றது வேண்டாம். ஓகே, டோன்ட்ஸ். ஓகே, அப்ப இதெல்லாம் செய்யாம இருக்காம இது ஆப்போசிட்டா செஞ்சீங்கன்னா அதெல்லாம் நீங்க செய்யணும், அதான் அர்த்தம். ஓகே, டூஸ் என்ன பண்ணணும்? ஓகே, பேக்லிங்க் பில்டிங் பண்றதுல முக்கியமான விஷயம் ஓகே, ரைட் குவாலிட்டி கண்டென்ட். ஓகே, டூஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ write quality content. Okay, write quality content. Considering for your visitors. விசிட்டர்ஸுக்கு தேவையான கண்டென்ட்டை குவாலிட்டி எழுதுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, நம்பர் 1. ஓகே, ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா
participate in discussions like forum, online forum, okay, Q&A, question and answers, okay, அப்புறம் வந்துட்டு support services, support, technical support மாதிரி, customer support மாதிரி services, இதெல்லாம் நீங்க participate பண்ணி services, okay, and help them resolve the issue by referring to your content or pages. Okay, so end of the day நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நீங்க ஆன்லைன்ல பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஆன்லைன்ல பேக்லிங்க் பில்டிங் பண்றீங்க அப்படின்னா அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி இல்ல ஒரு இன்டென்ஷன்ல நீங்க பேக்லிங்க் பில்டிங் பண்ணணும். இதான் எதிர்பார்ப்பு. ஓகே, சோ கூகுள் வந்து எதனால வந்து பேக்லிங்க் பில்டிங்ல எவ்வளவு கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வேலிடேஷன், அதே மாதிரி ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ நேச்சுரலாகவும் ஒரு பிளாகர் இன்னொரு பிளாகர் அப்ரோச் பண்ணும்போது நீங்க எனக்கு பேக்லிங்க் தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த பிளாகர் என்ன பண்ணுவாரு, யோசிச்சு பார்த்துட்டு ஓகே ஏன்பா உன் கண்டென்ட்டை படிச்சு பார்த்தா சும்மா பேருக்கு எழுதி வச்சிருக்க, உள்ள ஒரு மேட்டரே கிடையாது, ஐயோ நான் உனக்கு ஏன்பா லிங்க் பண்ணணும், என்னுடைய விசிட்டர்ஸ்க்கு நான் எப்பவுமே இன்டெப்தா டீட்டெயில் கண்டென்ட் கொடுக்கணும், அதனால உன் கண்டென்ட் உள்ள சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் டிக்ளைன் பண்ணிடலாம். ஓகே, அப்ப ஒரு டூ ஃபாலோ பேக்லிங்க் ஒரு பிளாகர் கிட்ட இருந்தோ ஒரு வெப்சைட் கூட நமக்கு வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம குவாலிட்டி சர்வீஸ் இருந்தா மட்டும்தான் அவங்க லிங்க் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே, அப்போ நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு அவங்க லிங்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மள ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, சோ உங்களுக்கு ரொம்ப நாள் தெரியும், ஒரு கடையில போய் இல்ல ஒரு இடத்துல போய் டீ சாப்பிட்றதுக்கு எதுங்க பெஸ்ட் இடம்னு கேட்டா உண்மையிலேயே அந்த கடையில இருக்கக்கூடிய நல்ல தரமான டீ கடையில இந்த மாதிரி ஒரு 2 தடவை தள்ளி போனீங்கன்னா ஒரு பிருந்தாவன் ஒரு டீ கடை இருக்கு, பட்ஜெட் வைஸ் நீங்க குடிக்கணும்னு அங்க போயிடுங்க. அப்போ ஒரு 10-15 பேர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க, ஒரு 7-8 பேர் சார் நீங்க பிருந்தாவன் போயிருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 7-8 பேர் என்ன சொல்றாங்க, பிருந்தாவன் பிருந்தாவன் பிருந்தாவன். அப்ப என்னாச்சு, ஒரு 10 பேர்கிட்ட 5 பேர்கிட்ட கேட்கும்போது ஒரு 7-8 பேர் பிருந்தாவன் சொல்றாங்க, ஒருத்தர் 2 பேர் மட்டும் வேற வேற சின்ன கடை சொல்றாங்க அப்படின்னா டிஃபால்ட்டா என்னங்க அர்த்தம், காஃபி சாப்பிட்றதுக்கு பிருந்தாவன் பெஸ்ட் இடம். இதுதான் வேர்ட் ஆஃப் மவுத் பிசினஸ் நம்ம சொல்றோம். ஓகே, இன்டர்நெட் இது எப்படி நடக்குது, ஒரு வெப்சைட்ல ஓகே ஒரு வெப்சைட் வந்து இந்த மாதிரி காஃபி சாப்பிட்றதுக்கு தேவையான ஒரு சில இன்ஃபர்மேஷன் பத்தி பேசலாம் அப்படின்னா இது வந்து காஃபி சாப்பிட்றதுக்கான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கறத வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும், ஆங்கர் டெக்ஸ்ட்டை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, சோ அதை நான் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஒரு வெப்சைட்ல வந்து கூகுளுடைய சர்ச் என்ஜின் அங்கதான் நம்ம போய் கேட்கிறோம். ஓகே, அந்த கூகுள் சர்ச் என்ஜின்ல போய் நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி கேட்கிறோம், பெஸ்ட் காஃபி ஷாப் நியர் மீ. ஓகே, பெஸ்ட் ஃபேமிலி காஃபி ஷாப். என் கேள்வி நல்லா கவனிங்க, ஃபேமிலி காஃபி ஷாப் நியர் மீ நான் டைப் பண்றேன். அப்ப என்ன ஆகுது, எனக்கு பக்கத்துல கூகுள், இந்த கூகுள் வந்து ஒரு ஆட்டோக்கார மாதிரியோ இல்ல வந்துட்டு ரோட்ல போற ஒரு பாசர் பையோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒருத்தர் பார்த்தோன்னே சார் இந்த இடத்துல எங்க சார் காஃபி கடை இருக்கு ஃபேமிலியோட குடிக்கிற மாதிரி அப்படின்னு கேட்கணும்ல. இப்ப அவர்கிட்ட நான் போய் எனக்கு ஃபேமிலியோட காஃபி குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கடை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவர் கன்சிடர் பண்ணிட்டு ஃபேமிலியோடயா, அப்போ அவர் யோசிப்பாரு இந்த உட்காந்து குடிக்க நல்லா இருக்கு அங்க போங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதுல ஃபேமிலின்னு சொல்லாம சார் பக்கத்துல டீ கடை எது இருக்கா அப்படின்னு கேட்டா யாருக்குங்க, எனக்கு தான் அப்படின்னா அப்படியா சரி பேச்சுலரா சரி ஓகே இந்த லெஃப்ட்ல திரும்பி பாருங்க ஒருத்தரங்க சைக்கிளை வச்சு வித்துக்கிட்டு இருப்பாரு, ஏன் பேச்சுலர். கரெக்ட். அப்போ நான் என்னுடைய வார்த்தையில ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது அவருடைய சாய்ஸ் மாறுது. நான் ஃபேமிலியை விட்டுட்டு சாதாரணமா கேட்கும்போது அங்க சாய்ஸ் மாறுது. ரைட். அப்போ வந்துட்டு இங்க ஏதாச்சும் ஃபில்டர் காஃபி கிடைக்குமான்னு கேட்டா ஃபில்டர் காஃபி கிடைக்கிற கடையை தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் ஒரு ட்ரெடிஷ்னலா யாருக்கிட்டேயாச்சும் ஒரு கேள்வி கேட்கிறேன்னா நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல இருந்துதான் அவங்க எங்க சொல்லக்கூடிய பதில் மாறுது. அதேதான் இங்கேயும் நடக்குது. கூகுள்ல ஒரு யூசர் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு ஏத்த மாதிரி தான் இங்க கீழே சஜஷன்ஸ் நடக்குது. புரியுதுங்களா? ரைட். இங்க பாருங்க பெஸ்ட் ஃபேமிலி காஃபி ஷாப் நியர் மீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன்.
டெம்பரவரி க்ளோஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ பாசிஃப்ளோரா ஆர்ட் கேஃபே அப்படின்னு ஒண்ணு காட்டுது. ஓகே, மூணாறு காட்டுது. அடேங்கப்பா, கோடிநாயக்கனூர்ல இருந்து ஒரு பெஸ்ட் காஃபி ஷாப் பக்கத்துல கிடையவே கிடையாது, மூணாறுல காட்டுது. ஓகே, ஸோ ஓல்டு கடை காஃபி இங்க இருந்து 26 கிலோமீட்டர். ஓகே, அப்ப என்ன ஆகுது, இவங்களுடைய கண்டென்ட்ல இவங்களுடைய வெப்சைட்ல ஏதோ ஒரு இடத்துல இந்த காஃபி ஷாப் ஃபேமிலி இதை பெஸ்ட் இது ஏதாவது ஒரு வார்த்தையில அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க, அதனால காட்டப்படுது. ஓகே, இப்போ ஜொமேட்டோ, ஓகே, டாப் ரேட்டட் கேஃபேஸ் நியர் மீ. ஓகே, ஸோ கொடுக்குறாங்க. ஸோ ஜொமேட்டோவை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே என்ன வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய காஃபி ஷாப் இப்படிங்கிற வார்த்தைகள் வந்து உள்ள பயன்படுத்தியிருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ மேக்சிமம் இதை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன வார்த்தையை போட்டு தேடுறோமோ அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட் கொடுக்கணுங்கிறது இதோடைய குறிக்கோள். இதை எப்படி முடிவு பண்ணுது, எந்த வெப்சைட்டுக்கு பெஸ்ட் ஃபேமிலி காஃபி ஷாப்பு நியர் மீ இப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி பேக்லிங்க்ஸ் அதிகமா வந்திருக்கோ அந்த பேஜுக்கு டாப் ரேங்கிங் கிடைக்கும் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். காம்பினேஷன் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ். அப்போ வேர்ட் ஆஃப் மவுத் பிசினஸ்க்கும் ஆஃப் பேஜுக்கும் எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகே, ஆஃப் பேஜ் அப்படிங்கிறது நம்ம வெப்சைட்டை ப்ரொமோட் பண்றதுங்கிறது நம்ம வெப்சைட்டோட கண்டென்ட்டை படிக்கிற மற்றவங்க சொல்லணும், ஓ அமுத்குமாரோட ஆர்டிகல் நல்லா இருக்கும்பா போய் படிங்க, நெல்பட்டோட ஆர்டிகல் நல்லா இருக்கும்பா போய் படிங்க, ரைட். அதே மாதிரி வேற வேற இண்டஸ்ட்ரியில டாக்டர் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும்பா படிங்க. அந்த மாதிரி பீப்புளுடைய ஒப்பீனியன் அண்ட் ரெஸ்பெக்டை சம்பாரிச்சு அதன் மூலயமா பேக்லிங்க் பில்ட் பண்றதுங்கிறது ரொம்ப நல்ல ப்ராசஸ். இதுதான் நடத்தணும். அதனாலதான் ஒரு வெப்சைட் வந்து 4 வருஷம் 5 வருஷம் இருக்கு அப்படின்னா அதை ரெகுலரா வந்து கண்டென்ட் எழுதி பப்ளிஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு கூடிய ஒரு சில பீப்புள் இருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸா அதுக்கான ரேங்கிங் ப்ரொசீஜர், அது கிடைக்கக்கூடிய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா பிளஸ் அதுக்கு கிடைக்கக்கூடிய ரெஃபரன்சஸ் பேக்லிங்க்ஸ் வந்து நேச்சுரலாகவே ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். அது கண்டிப்பா அந்த வெப்சைட் ரேங்க் ஆகிறதுக்கு ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும். ஓகேங்களா, சூப்பர். அப்ப இந்த பேக்லிங்க் பில்டிங் டெக்னிக்ஸ் let me go with the practices. Okay, backlink building practices. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி தான் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். ஓகே, இது நம்ம எதிர்பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ டெக்னிக்னு வரும்போது எங்கெங்கெல்லாம் நம்ம வெப்சைட்டோட லிங்கை ஒரு வெப்சைட்ல விட்டுட்டு வர முடியுமோ அங்கெங்கெல்லாம் விட்டுட்டு வரணும். அப்படிங்கிறப்போ ஒரு சில கிளாசிபிகேஷன் இப்படிலாம் பண்ணலாம். அப்படின்னா ஆர்டிகல் சப்மிஷன், ஆர்டிகல் சப்மிஷன்ங்கிறது ஒரு ப்ராக்டிஸ். அது என்னதுங்க ஆர்டிகல் சப்மிஷன்ங்கிறது, நம்ம வெப்சைட்ல கண்டென்ட் எழுதுன மாதிரியும் நாமளும் கண்டென்ட்டை எழுதி அந்த எழுதின கண்டென்ட்டை அடுத்தவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறது. சார் இந்தாங்க இந்த கண்டென்ட் நீங்க ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ஓகே, என்னையா வேணும், எனக்கு ஒரு 2 லிங்க் மட்டும் கொடுக்குறீங்களா, நான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் எழுதி உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்றேன். ஓகே, எனக்கு ஒரு 2 லிங்க் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு காலையில, ஓகே, இன்னைக்கு காலையில ஒரு சாம்பிள் நான் பார்த்துட்டு இருக்கும்போது, ஓகே, டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க் தேர்ந்தேன். இப்படி தேர்ந்தப்ப எனக்கு shoutmeloud.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து எனக்கு லிங்க் வந்து ஒன்று டாப்ல வந்துச்சு. ஓகே, shoutmeloud.com அண்டர்ஸ்டாண்டிங் do follow and no follow SEO basics அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டுடைய ஆத்தர், இந்த வெப்சைட்டுடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ஷ் அகர்வால் அவர் தான், சரிங்களா. பட் இதுல அனுப் சுதாகரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. அனுப் சுதாகரன் என்ன அர்த்தம், அவர் வந்து ஏய் பாருங்க ஹர்ஷ் அகர்வால், நான் வந்து ஒரு யூனிக்கான கண்டென்ட் எழுதியிருக்கேன், டூ ஃபாலோ நோ ஃபாலோ லிங்க்னா என்ன, SEO பேசிக்ஸ் பத்தி நான் எழுதியிருக்கேன், சரிங்களா. இந்த கண்டென்ட்டை உங்களுக்கு நான் ஃப்ரீயா தரேன், உங்க வெப்சைட் நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. பப்ளிஷ் பண்ணிட்டு கீழே ஆத்தர்ட் பை அனூப் சுதாகரன் அப்படின்னு இருக்குங்களா, இங்க அனூப் சுதாகரன் டெக் பிளாகர். அப்ப என்ன ஆகுது, இவருக்கு அனூப் சுதாகர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பிளாகர் இருக்காருங்கிறது யார் மூலியமா தெரியுது, shoutmeloud.com மூலியமா இப்படி ஒரு பிளாகர் இருக்குன்னு தெரிய வருது. அப்போ அனூப் சுதாகரனுக்கு விசிபிலிட்டி. ஏன்னா shoutmeloud.com ஒரு மாசத்துக்கு மோர் தென் 2 மில்லியன் விசிட்டர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க வெப்சைட்டுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இடத்துல இவர் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதி பப்ளிஷ் பண்ணிருக்காரு. இது வந்து நீங்க காலையில் நான் பார்த்ததுனால நான் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி அடுத்த வெப்சைட்ல வந்து ரெக்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும் ஒரு ப்ராக்டிஸ். அப்ப என்ன அர்த்தம், இது மாதிரி ஆர்டிகல் எழுதி அடுத்தவங்ககிட்ட சப்மிட் பண்றது, அதன் மூலயமா நம்ம லிங்க் பில்டிங் பண்றது, இது வந்து ஆர்டிகல் சப்மிஷன். ஓகே, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் ரிலீஸ் சப்மிஷன். ஓகே, பிரஸ் ரிலீஸ் சப்மிஷன். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா
நம்ம நார்மலா வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் நடக்குது, இது அப்டேட், இதுதான் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரஸ் பீப்பிள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட உட்காந்து பேசி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவோம். அவங்க நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டு போய் நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க. இஃப் தே ஃபைண்ட் அவர் கண்டென்ட் ஆர் வேல்யூபிள். அதே மாதிரி நம்மளும் நம்ம வெப்சைட்ல கூடிய ஒரு சில ஈவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து ஓகே பிரஸ் ரிலீஸ் பண்றதுக்குன்னே ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி எங்க கண்டென்ட்டை நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, இதை புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒன்னு. இன்னொரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் போஸ்டிங். கெஸ்ட் போஸ்டிங் கெஸ்ட் போஸ்டிங்க்கும் ஆர்டிகல் சப்மிஷனுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் கிடையாது. ஆர்டிகல் சப்மிஷன் வந்து நீங்க ஆர்டிகல் எழுதி சப்மிட் பண்ணலாம், எங்க வேணாலும் சப்மிட் பண்ணலாம். கெஸ்ட் போஸ்டிங் அப்படிங்கிறது முக்கியமா யூ வில் பி ரைட்டிங், யூ வில் பி a guest author for certain. ஓகே, நிறைய வெப்சைட்டுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் ஆத்தரா இருக்கலாம். ஓகே, ஆர்டிகல் சப்மிஷன், கெஸ்ட் போஸ்டிங் அண்ட் கெஸ்ட் ஆத்தரா நீங்க இதை வந்து பண்ண முடியும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் சப்மிஷன். ஓகே, இமேஜ் சப்மிஷன் வெப்சைட்ஸ். ஓகே, இமேஜ் சப்மிட் பண்ணலாம். ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம பிடிஎஃப் சப்மிஷன் கேன் பி டன். ஓகே, ஒரு டாக்குமெண்ட்டை பவர் பாயிண்டா மாத்தி பிபிடி சப்மிஷன் பண்ணலாம். Okay, so PPT submission, so PDF submission, PPT submission, image submission, obviously video submission இந்த மாதிரி ஒரு சில practices இருக்கு. Okay, participating in forums, online forums, so forum submission. Okay, Q&A, question and answer sites, ஓகே, இந்த மாதிரி பண்றோம். ஓகே, we have blog commenting அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சில விஷயங்கள் தான். இன்னுமே வந்துட்டு லோக்கல் பிசினஸ் லிஸ்டிங், டைரக்டரி லிஸ்டிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராக்டிசஸ் ஓகே which are used for building backlinks. கூகுள் ரைட் அஃபிஷியலா இப்ப வரைக்கும் ஆர்டிகல் சப்மிஷன் பண்ணுங்க, கெஸ்ட் போஸ்டிங் பண்ணுங்க, பிரஸ் ரிலீஸ் பண்ணுங்க, இமேஜ் சப்மிட் பண்ணுங்க, பிடிஎஃப் பிபிடி வீடியோ சப்மிஷன் பண்ணுங்க, ஃபோரம் சப்மிஷன் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு கூகுள் அஃபிஷியலா எங்கேயுமே சொல்லல. புரியுதுங்களா? கூகுள் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? உங்க கண்டென்ட்டை தெளிவா எழுதுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க கண்டென்ட்டை ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் கூகுள் சொல்லியிருக்கு. அவங்க ஸ்பெசிபிக்கா இதுல எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுங்கன்னு கூகுள் சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? ரைட், கூகுளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் உங்க கண்டென்ட் குவாலிட்டியா இருந்தா யாரு வேணாலும் உங்களுக்கு லிங்க் பண்ணுவாங்க. அப்போ அப்படி நேச்சுரலா நடக்கக்கூடிய லிங்க் தான் நாங்க கனெக்ட் பண்றோம்னு சொல்றோம். பட் நம்ம ஆளுங்க இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களும் பொறுத்திருந்து பார்த்தாங்க. ஏதோ ஒரு சில பேர் கண்டென்ட் குவாலிட்டி எழுதி பப்ளிஷ் பண்றவங்களுக்கு தான் இந்த ஷேரிங் இதெல்லாம் கிடைக்குது, நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ரைட், அப்போ என்ன பண்றது அப்படின்னு பார்த்தாங்க. இவங்க கண்டென்ட்டோட குவாலிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுறதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுடைய கண்டென்ட்டை வாலண்டியரா போய் மற்ற இடத்த ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்றது, ஏதோ படத்துல சொன்ன மாதிரி நம்மளுடைய அவுட்லுக்கு ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்து நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் பார்த்து நம்மளை பார்த்த உடனே ரவுடின்னு கண்டுபிடிக்கணும். ஒருத்தவங்க போயிட்டு சார் நானும் ரவுடி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிக்கு இன்ட்ரோடக்ஷன் தேடிட்டு இருக்க கூடாது இல்லையா? ரைட், அப்போ நம்மளுடைய கண்டென்ட் குவாலிட்டியை பார்க்கும்போது மக்கள் வந்து ஷேரபிளா இருக்கணும், அந்த கண்டென்ட் மக்களுக்கு பிடிச்சிருக்கணும், அதை ஷேர் பண்ணணும், மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு பெஞ்ச் மார்க் கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கணும் நம்மளுடைய கண்டென்ட், நம்மளுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. பட் ஸ்டில் விசிபிலிட்டி கொண்டு வரதுக்கு அப்போ ஒரு கண்டென்ட் வயலா போச்சுன்னா அந்த கண்டென்ட்டை பத்தி எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஜியோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் லான்ச் பண்ண உடனேவும் எப்படி ஜியோ சிம் கார்டு வாங்குறது, எப்படி ஜியோவோட போன் ஆக்டிவேட் பண்றது, எப்படி ஜியோல போன் வாங்குறது, எப்படி உங்க சோனி போனை ஜியோல ஆக்டிவேட் பண்றது, இந்த மாதிரி பிளாகர்ஸ் ஓகே பிளாகர்ஸ் என்ன பண்ணாங்க, சப்போர்ட் ஆர்டிக்கல் எழுதி 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 பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சு அவங்களோட அபிஷியல் லிங்க் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன ஆகுது, ஜியோ.காம்க்கு சீக்கிரம் நிறைய பேக்லிங்க் உருவாயிருக்கு. நேச்சுரலா அவங்க ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுவே எஸ்டாப்ளிஷ்டான கூகுள் நிறுவனம் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க அப்படின்னா
அந்த ப்ராடக்ட்ஸ் தேவையான சப்போர்ட் ஆர்டிகல் எழுதுறதுக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்கும் வேணும் நியூஸ் பேப்பர்ல இருந்து மீடியால இருந்து எல்லாமே ரெடியா இருக்காங்க. ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த மூவியை ரிவ்யூ பண்றதுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து ஹிந்துல இருந்து ரெடியா இருக்காங்க. அந்த மூவியை ரிவ்யூ பண்ணி அதுக்கான லிங்க் அந்த அபிஷியல் வெப்சைட் கொடுக்கறதுக்கோ இல்ல ஐஎம்டிபிக்கு கொடுக்கறதுக்கோ அவங்க ரெடியா இருக்காங்க. இதே மாதிரி ட்ரெடிஷ்னலா எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் விசிபிலிட்டி இருக்கும்போது அவங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல அவங்களுக்கு தேவையான பேக் லிங்க் நேச்சுரலா பில்ட் ஆகிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் எதுவுமே இல்லாம ஒரு நார்மல் காமன் மேன் உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஒரு வெப்சைட்டோ ஒரு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனோ லான்ச் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கு, இப்படி ஒரு வெப்சைட் லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அதனால அதுக்கு வந்து நிறைய விசிட்டர்ஸ் வைரலா வரமாட்டாங்க, எல்லா கண்டென்ட்டும் வைரலா போகாது. இந்த விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப என்னங்க பண்ணணும்? இண்டஸ்ட்ரி இருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில ப்ராக்டிசஸ் இருக்குங்க, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஆனா குவாலிட்டியான பேக்லிங்க பில்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்ப வெரி ஃபியூ பீப்புள். ஓகே, முக்கியமா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஜாம்பவான்கள் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு சில பீப்புள். ஓகே, நீல் பட்டேல். ஓகே, நீல் பட்டேல் அவரா இருக்கட்டும், நீல் பட்டேலா இருக்கட்டும், PATEL இவரா இருக்கட்டும், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைன் டீன். இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்க வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் பில்ட் பண்றதுக்கு நாங்க இந்த மாதிரி ஆர்டிகல் சப்மிஷன், வீடியோ சப்மிஷன், இமேஜ் சப்மிஷன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நாங்க ரெகுலரா செஞ்சு பார்த்தோம். ஆனா பயங்கரமா டைம் கன்சியூம் ஆச்சு. நிறைய ஆர்டிகல் சப்மிஷன், நிறைய வீடியோ சப்மிஷன் இப்படி பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ரைட், ஆனா அந்த அந்த லிங்க்ல இருந்து வரக்கூடிய வேல்யூ எதுவுமே ரொம்ப பெருசா இல்லை, சும்மா பேருக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. கூகுள் வந்து இந்த மாதிரி சோர்சஸ் வந்து வரக்கூடிய ஒரு சில லிங்க் வந்து அவங்க மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அப்டேட்டை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க உங்க வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் பில்ட் பண்றீங்க அப்படின்னா ரெலவெண்டான வெப்சைட்ல இருந்து பேக்லிங்க் பில்ட் பண்ணுங்க. ஹை குவாலிட்டி வெப்சைட், ஹை குவாலிட்டி வெப்சைட். உங்களுக்கு ஒரு வெப்சைட் நல்ல குவாலிட்டி சைட் தெரிஞ்சா மட்டும் அங்க இருந்து நீங்க லிங்க் ரிசீவ் பண்ணுங்க, இல்ல நீங்க லிங்க் கொடுங்க. ரைட், which means start receiving link from high PA website, high PR and DA website. PR னா page rank, DA னா domain authority. அப்ப நீங்க லிங்க் வாங்கினாலேவும் நல்ல ஹை குவாலிட்டி சைட் அடிச்சா எக்கனாமிக் டைம்ஸ் ஹிந்துல வந்து லிங்க் வாங்குறது, பேஜ் ரேங்க் அதிகமாக கூடிய வெப்சைட் soutmeloud.com மாதிரி வெப்சைட். ஓகே, பேஜ் ரேங்க் அதிகமாக கூடிய வெப்சைட் இங்க வந்து லிங்க் வாங்குறது. ஓகே, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா கூகுளுக்குமேவும் ரொம்ப தெளிவா தெரியுது ஒரு லிங்க் எடுத்து கொண்டு போய் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றதுங்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது. அசால்ட்டா யாரு வேணாலும் ஒரு லிங்கை ஃபேஸ்புக்ல போய் ஷேர் பண்ணிடலாம். அப்படி ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபேஸ்புக்கோட ஆர்டிகல் கிராலிங் இண்டெக்ஸ் ஆகி அந்த ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய லிங்க் கூகுள் டேட்டாபேஸ்ல கிரால் இண்டெக்ஸ் ஆயிருச்சுன்னா ஒரு பேக் லிங்கா கன்சிடர் பண்ணப்படும். அப்படி ஒரு பேக் லிங்கா கன்சிடர் பண்ணப்படும் போது ஃபேஸ்புக்ல இருந்து வரக்கூடிய ஒரு பேக் லிங்க்கு வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்காது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அசால்ட்டா யார் வேணாலும் ஃபேஸ்புக்ல பேக் லிங்கை பில்ட் பண்ண முடியும். இதுவே CNN நியூஸ்ல இருந்தோ இல்ல நேஷனல் ஜியோகிராபிக் வெப்சைட்ல இருந்தோ இல்ல லீடிங் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ரெப்யூட்டட் இடத்துல இருந்து வரக்கூடிய லிங்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு சாதாரணமா WHO இருந்து ஒரு லிங்க் வந்து ஒரு டென்டல் கிளினிக்கோ இது வந்துட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிளினிக்கோ ஒரு லிங்க் வாங்கிட முடியாது. ஏன்னா அவ்வளவு ஆத்தென்டிகேட்டடான ஒரு சர்வீஸ் WHO அப்படிங்கிறது இல்லையா. அப்போ ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு கண்டென்ட்டை ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் லிங்க்டின்லயும் ஒரு ஆர்டிகல் சப்மிஷன்லயும் கெஸ்ட் போஸ்டிங்லயும் பிடிஎஃப்லயும் பிபிடிலையும் இப்படி சப்மிட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க பேக்லிங்க் நீங்க சப்மிட் பண்றீங்கன்னா கூகுளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த மாதிரி பேக்லிங்க் எல்லாம் பில்ட் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடவே தேவையில்லை. அப்படியே போட்டாலும் உங்களுடைய லிங்கோடைய குவாலிட்டியை வேலிடேட் பண்றதுக்கு அங்க ஒரு புரோட்டோடைப் ஆர் ஒரு சிஸ்டம் கிடையவே கிடையாது. நீங்க போய் டக்குன்னு கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ எங்கெங்கெல்லாம் உங்களால ஈஸியா பேக்லிங்க் பில்ட் பண்ண முடியுமோ அதுல இருந்து வரக்கூடிய வேல்யூ ரொம்ப கம்மி, மினிமல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எங்கெங்க இருந்து பேக்லிங்க் பில்ட் பண்ண முடியுமோ அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமல், ரொம்ப கம்மி. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி பேக்லிங்க் பில்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகுங்க, ஒரு 200ல இருந்து 300 பேக்லிங்க் அப்ராக்சிமேட்லி. ஓகே, ஒரு 200 to 300 பேக்லிங்க்ஸ். ஓகே,
200 to 300 backlinks நீங்க build பண்றீங்க. Okay, built based on above suggestions. Okay, based on above methods is equal to, okay, is equal to equal, okay, equal to receiving only 2 links from a government website. Okay, நீங்க இந்த மாதிரி article submission guest posting மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு பதிலா கவர்மெண்டோட சைட் .gov.in அப்படின்னு முடிய சைட்ல இருக்கு. ஓகே, see from websites like government sites, educational sites, website that ends with edu.in, right? edu.org. okay, so இந்த மாதிரி government site, educational websites, okay, so இந்த மாதிரி plus எப்படி சொல்றது, authoritative sites. ஓகே, சிறுதுளி பெருவெள்ளம் அந்த கான்செப்ட் தான், ரைட்? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உங்களுடைய லிங்க் ஜூஸை சேர்க்கறதுக்கு பதிலா நல்ல ஹைலி அத்தாரிட்டேட்டிவ் ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ், அந்த மாதிரி வெப்சைட்ல இருந்து நீங்க பில்டிங் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு வந்து 500 பேக்லிங்க் இருக்கும், இன்னொரு வெப்சைட்டுக்கு மொத்தமே 10 பேக்லிங்க் தான் இருக்கும். ஆனா 500 பேக்லிங்க் இருக்கக்கூடிய வெப்சைட்டை 10 பேக்லிங்க் ஓவர்டேக் பண்ணிடும். which means 500 பேக்லிங்க் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி ஃபேக்டரை இந்த வெப்சைட்ல ஒரு 10 பேக்லிங்கை வச்சு அவங்களால பண்ண முடியுது. ஓகே, அப்போ என்ன ஆகுது? இட் இஸ் நாட் குவான்டிட்டி, இட் இஸ் தி குவாலிட்டி. ஓகே, ஆஃப் பேஜ் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் we need to come to a conclusion. Okay, it is not the quantity. Okay, it is not the quantity of links. That improves your ranking. Actually, it is the quality. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டியான ரிசோர்ஸஸ் வந்து உங்களுக்கு பேக் லிங்க் வருதுங்கிறதா முக்கியமே தவிர எத்தனை பேக் லிங்க் வருதுங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. ஸோ இட் டசன்ட் மேக் சென்ஸ் அ குவான்டிட்டி, இட் இஸ் ஒன்லி தி குவாலிட்டி. இப்போ நீங்க குவாலிட்டியான லிங்க்ஸோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா சூப்பர், பட் லோ குவாலிட்டி இடத்துல இருந்து பண்றது பெரிய ப்ராக்டிஸ் கிடையாது. அப்போ இந்த நீல் பட்டேல், பிரைன் டீன் இந்த மாதிரி பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஒரு சில டெக்னிக்ஸ் நாங்க சொல்லி தரோம், இதை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க குவாலிட்டியான பேக்லிங்க் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதுல இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காம்படிட்டர் அனாலிசிஸ். ஓகே, காம்படிட்டர் அனலைஸ் பண்றது ஒரு ஆப்ஷன். காம்படிட்டர் அனலைஸ், அவங்க அனலைஸ் பண்ணி அதுல இருந்து பேக்லிங்க் பில்ட் பண்றது. ஓகே, ரெண்டாவது டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் அவுட்ரீச் ப்ரோக்ராம். அப்படிங்கிறது இன்னொரு டெக்னிக். ஓகே, ரெண்டு. மூணாவது வந்து broken link method. ஓகே, so இந்த மாதிரி ஒரு டெக்னிக். ஓகே, so competitive analysis, email outreach program, broken link method. okay, in fact they also suggest article submission. அப்ப என்ன அர்த்தம்? ப்ராப்பரா ஆர்டிகிளை எழுதி தெளிவா குவாலிட்டியா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு ப்ராசஸ். ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் அனாலிசிஸ், இமெயில் அவுட்ரீச் ப்ரோக்ராம், broken link method, ஆர்டிகிள் சப்மிஷன். ஓகே, இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிறத விட அவங்க சஜஸ்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா acquiring small products. இந்த மாதிரி. ஓகே, ஸ்மால் ப்ராடக்ட், அதாவது ஒரு சின்ன கம்பெனி குரோ ஆயிட்டு இருக்கும், நீங்க உடனே அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் சூப்பரா இருக்குன்னா போய் அந்த கம்பெனி அக்வயர் பண்ணிட்டு ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து அந்த ப்ராடக்ட் நீங்க அக்வயர் பண்ணி அதோடைய கஸ்டமர்ஸ் பேஸ் விசிபிலிட்டியை நீங்க ஆட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராக்டிசஸ். ஓகே, காம்படிட்டர் அனாலிசிஸ், காம்படிட்டர் பேஸ் பண்ணி காம்படிட்டர் அனாலிசிஸ், இல்லை காம்படிட்டர் அனாலிசிஸ்ங்கிறதோட காம்படிட்டர் பேஸ்ட் லிங்க் பில்டிங் அப்படி வச்சுக்கலாம். என்ன அர்த்தம்? எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய காம்படிட்டர் போய் லிங்க் பில்டிங் பண்ணியிருக்காங்களோ
அங்கெல்லாம் போய் நாமளும் லிங்க் பில்டிங் பண்றது ஒரு ப்ராக்டிஸ். ஓகே, இமெயில் அவுட்ரீச் ப்ரோக்ராம், broken link method, article submission and acquiring small products or services in your industry. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குவாலிட்டியான பேக் லிங்க் நமக்கு வந்து கிடைக்கும், ஈஸியா வந்து லிங்க் எடுத்து கொண்டு வந்து தர முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இவங்களுடைய பிலீஃப், இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய வெப்சைட் எங்களுடைய மார்க்கெட்டிங் ப்ராக்டிசஸ் எல்லாம் நாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க எங்க டீம்ல ஒரு ஆளை உட்கார வச்சு நாங்க இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாமே நாங்க வந்து பண்றது கிடையாது. Okay, we don't take effort or time to do all this stuff, that listing, local business listing, commenting on blog, right, question and answer sites, forum submission, maximum நாங்க இது பண்றது இல்ல. அப்படியே பண்ணாலும் இந்த ஆக்டிவிட்டில நாங்க எதுக்கு பண்ணுவோம் தெரியுமா, எங்க வெப்சைட்டுக்கு விசிட்டரை கொண்டு வர பண்ணுவோமே தவிர எங்க வெப்சைட்டுடைய அத்தாரிட்டியவோ எங்களுடைய லிங்க் ஜூஸவோ இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ஆக்டிவிட்டி செய்ய மாட்டோம். இந்த ஆக்டிவிட்டிலாம் செஞ்சா எங்க வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் வருவாங்க, ரெஃபரல் விசிட்டர்ஸ். இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட் லிங்க், அப்போ ஆர்டிகல் சப்மிஷன், கெஸ்ட் போஸ்டிங், பிரஸ் ரிலீஸ் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு லிங்க் அந்த சைட்ல இருந்து வருது. அப்போ இந்த ஆர்டிகல்ல படிக்கும்போது அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி என் சைட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்தி என்னோட வெப்சைட்டுக்கு நான் விசிட்டரை கொண்டு வர்றதுக்கு வேணா நான் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர என்னுடைய வெப்சைட்டுடைய அத்தாரிட்டியோ என்னோட வெப்சைட்டுடைய லிங்க் ஜூஸவோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண மாட்டேன். என்னுடைய வெப்சைட்டோட அத்தாரிட்டியோ இல்ல லிங்க் ஜூஸோ இல்ல பெனிஃபிட்ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நான் இது இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கறதான் வந்துட்டு சரியான டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. ஓகே, எனக்கும் அவங்களோட டீடைல்ஸ் படிக்கும்போது ரொம்ப ஜெனியூனா தோணுச்சு. தென் வாட் they are saying is right அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் இந்த பிரைன் டீன் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய வெப்சைட் வந்து இந்த பேக்லிங்க் பில்ட் பண்றதுக்காகவே ஒரு சைட்டை உருவாக்கி இருக்காரு. அதான் வந்து பாத்தீங்கன்னா பேக்லிங்கோ. நீங்க நிறைய பேக்லிங்க் சம்பந்தப்பட்ட கண்டென்ட் தேடிங்கன்னா தெரியும், backlinko.com. டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த backlinko.com விசிட் பண்ணி பாருங்க, ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, நான் ஃபர்தரா என்ன சொல்ல போறேன், நான் ஒரு ட்ரெயினர், உங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்க கூடாது நான் பிரிச்சு பார்க்க முடியாது. சோ நான் உங்களுக்கு இதையும் சொல்லி தரணும், மேல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் இதையும் நான் சொல்லி தரணும், அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய மெத்தட்ஸும் நான் சொல்லி தருவேன். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இது எல்லாமே ப்ரொஃபஷனல் ஆர் குவாலிட்டி லிங்க் பில்டிங் டெக்னிக்ஸ் இது. ஓகேவா, மேல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டியா கூட நீங்க வச்சுக்கலாம். சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம், அதுல இருந்து வரக்கூடிய கொஞ்சம் விசிட்டர்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. வண்டர்ஃபுல்லா. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னிக்கை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம பேக்லிங்க் பில்டிங் பண்ண போறோம் ஒன் ஆஃப்டர் அனதர், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாம்பிள் கொடுக்க நான் ட்ரை பண்றேன் ரியல் டைம்ல. என்ன ஒரு சேலஞ்சுனா பேக்லிங்க் பில்டிங்ல நீங்க 10 வெப்சைட் ட்ரை பண்ணீங்கன்னா 10 வெப்சைட்டுமே உங்க லிங்க் பில்டிங் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகாது. 10ல ஒரு 2 சைட் தான் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகும். அதனால இந்த பேக்லிங்க் பில்டிங் அப்படிங்கிறது ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ். சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி ரொம்ப கம்மி. ஓகே, அப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆக்டிவிட்டி ரெகுலரா செஞ்சுட்டே இருப்போம். ஒரு வருஷம் 2 வருஷத்துல நம்ம செஞ்ச ஆக்டிவிட்டிக்கு தேவை மாதிரி நமக்கு லிங்க் ஜூஸ் எத்தனை ஃப்ளோ ஆகுதோ அவ்வளவு தூரம் நம்ம வெப்சைட்டுடைய கண்டென்ட் குவாலிட்டி அதுக்கான ரேங்க் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இங்க நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை அப்படிங்கிற கீவேர்ட் நான் தேடுறேன். இப்படி வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னைங்கிற கீவேர்ட் நான் தேடின உடனேவும் எனக்கு வரக்கூடிய ஆர்டிகல் யாரான்னு பாத்தீங்கன்னா 2 பேர். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா fita.in, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா inventedtech.com. ஓகே, ஸோ fita.in and inventedtech.com. மூணாவது இருக்கவங்க பாத்தீங்கன்னா பெசன்ட் டெக்னாலஜிஸ். ஓகே, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு 2 monthsக்கு முன்னால நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பெசன்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற வெப்சைட் வந்து சீன்லயே டாப்ல இருந்தாங்க. ஃபீட்டாவுக்கும் ஒன்னு பெசன்ட் டெக்னாலஜிஸ் மேல இருப்பாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டா மேல இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா inventedtech அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து அவங்க இந்த கேம்ல இல்லாமலே இருந்தாங்க, ரொம்ப நாளா கேம்ல இல்லாம இருந்தாங்க. இந்த inventedtechங்கிற வெப்சைட் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா 10வது பொசிஷன் 12வது பொசிஷன்ல இருந்து இவங்க வந்து 2வது பொசிஷன் வந்திருக்காங்க. நான் வந்து கண் கூட பார்த்து இவங்க இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, ரைட். அப்போ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வெப்சைட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்து டாப்ல வர முடியும் அப்படின்னா அந்த வெப்சைட்டுடைய டொமைன் அத்தாரிட்டி, அந்த வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி, அந்த டொமைன் அத்தாரிட்டி அப்படின்னா அந்த டொமைன் அத்தாரிட்டில லிங்க் ஜூஸ் ஃப்ளோ ஆயிருக்கும் இல்லையா? ஓகே, அந்த லிங்க் ஜூஸ் ஃப்ளோ எவ்வளவு ஆயிருக்கு? அப்போ ஒரு வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு பேக் லிங்க்ஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம். இதான் நம்ம நம்பணும். ஒரு வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி அதிகமா இருந்தா பேக் லிங்க் நிறைய இருக்கு. இதுதான் நம்மளுடைய
கான்செப்ட். நான் என்ன பண்ண போறேன், இந்த 3 வெப்சைட்டை ஓபன் பண்ண போறேன். இந்த 3 வெப்சைட்டை ஓபன் பண்ணி இந்த 3 வெப்சைட்டுக்கும் நான் வந்துட்டு பேக்லிங்க் டொமைன் அத்தாரிட்டி செக்கர் போட்டு பார்க்க போறேன். ஓகே, இந்த 3 வெப்சைட்டுக்கும் டொமைன் அத்தாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ கூகுள்ல போயிட்டு பல்க் டொமைன் அத்தாரிட்டி செக்கர் டூல் அப்படின்னு நான் தேடி பார்க்குறேன். பல்க் டொமைன் அத்தாரிட்டி செக்கர் டூல் இப்படி தேடி பார்த்தா எனக்கு ஏதாச்சும் வெப்சைட் கிடைக்கும் எனக்கு. அப்ப என்ன பண்றேன், இந்த 3 வெப்சைட் உங்களை போய் போட்டு பார்க்க போறேன். ஓகே, ஸோ இப்படி ஒரு வெப்சைட் இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்களோட வெப்சைட் வந்து நான் போட்டு பார்க்க போறேன். கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இங்க இருக்கு யூஆர்எல்ஸ், ஒரு யூஆர்எல். ஓகே, ஸோ ரெண்டாவது யூஆர்எல் வந்து நான் வந்து இன்னொரு வெப்சைட் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, இன்னொரு வெப்சைட்டோட யூஆர்எல் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ மூணாவது இருக்கக்கூடிய யூஆர்எல் வந்து இவங்களுடையது. ஸோ ஒரு 3 பேர் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, ரைட். நான் வந்து டாப்ல வர 3 எடுத்திருக்கேன். சரிங்களா, எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் நாட் அ ரோபோ. ஸோ இதே இடத்துல என்னோட வெப்சைட் நான் எடுத்துக்கிறேன். என்ன காரணம்னா என்னோட வெப்சைட் வந்து எங்க ரேங்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் செக் பண்ணி பார்க்குறேன். பல்க் டொமைன் அத்தாரிட்டி செக்கர். ஓகே, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை. ஓகே, amudakumar.com பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து 100 ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இந்த 100 ரிசல்ட் டிஸ்பிளே ஆகிற இடத்துல நான் ஆல்மோஸ்ட் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 வச்சுக்கலாமா அப்ராக்சிமேட்டா, ரைட். 80வது இடத்துல நான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இப்படி என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே, amudakumar.com வந்து ஒரு 80வது பொசிஷன் இருக்கு. ஓகே, அப்போ இந்த லிங்கை நான் காப்பி பண்ணி என்னுடைய டொமைன் அத்தாரிட்டி செக்கர் டூல்ல நான் போட்டுக்கிறேன். ஓகே, என்னோட இன்ஸ்டிடியூட் கண்டென்ட் ஒன்று இருக்கு, அது ரேங்க் எங்காவது நான் பார்க்குறேன். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்ட்ரோல் எஃப் LITE. ஓகே, ஸோ டாப் கண்டென்ட்ல அது வரல. ஓகே, ஸோ அது ரெண்டாவது பிரச்சனை. ஓகேங்களா, நான் இப்போ இது வந்து இருக்கு. அப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே கீவேர்டுக்கு நாங்க 4 பேருமே ரேங்காக ட்ரை பண்றோம். இதுல 3 பேர் டாப்ல இருக்காங்க, அமுதகுமார் பின்னால இருக்கிறாரு. என்ன காரணம்? அப்ப நம்ம ஒரு 3-4 காம்படிட்டர் எடுத்து பார்க்கலாமா? ஓகே, நல்லா கவனிங்க. இங்க இந்த வெப்சைட்ல இன்னும் லோட் ஆகுதா, முடிஞ்சான்னு தெரியல, முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, amudakumar.comங்கிற வெப்சைட்டோடைய பேஜ் அத்தாரிட்டி 15 தான், இது டொமைன் அத்தாரிட்டி 14 தான். amudakumar.com டொமைன் அத்தாரிட்டி 14 தான். பெசன்ட் டெக்னாலஜிஸோட டொமைன் அத்தாரிட்டி 46, இவங்களோட டொமைன் அத்தாரிட்டி 43, இன்வென்டர் டெக்கோட டொமைன் அத்தாரிட்டி 30. புரியுதுங்களா, ரைட், 30. அப்போ இதை ஓவராலா செக் பண்ணி பார்க்கும்போது பெசன்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு இருக்கக்கூடிய பேக்லிங்க் 46, இன்வென்டர் டெக்கு இருக்கக்கூடிய பேக்லிங்க் டொமைன் அத்தாரிட்டி 30. அப்போ நான் வந்து ஏன் ரொம்ப பின்னால கிடக்குறேன், என்னோட அத்தாரிட்டியை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்கு வரக்கூடிய லிங்க் யூஸை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் இன்க்ரீஸ் பண்ணா நானும் டாப் ரேங்கிங்ல வரதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகே, இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஒரு வெப்சைட் இருக்கு, இந்த வெப்சைட்டுக்கு எத்தனை பேக்லிங்க் இருக்குன்னு பார்க்கலாமா? ரைட், பேக்லிங்க் செக்கர் டூல் இதை பல்காவே நான் தேடி பார்க்குறேன். ஓகே, பல்க் பேக்லிங்க் செக்கர் டூல். ஓகே, செக்கர் டூல். ஸோ எல்லாமே நான் ஆன்லைன் டூல் தான் தேடி பார்க்குறேன். கூகுள் கிட்ட இதுக்கு எந்த டூலுமே கிடையாதுங்க. ரைட், பல்கா செக் பண்ணி பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ பல்க் மெஜஸ்டிக் செக்கர் டூல். ஓகே, இவங்க பெய்டு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அது ஃப்ரீயாகவே எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 2-3 தேடி போனாலும். ஓகே, மெஜஸ்டிக் இருக்கட்டும். ஓகே, ஸோ செம்ரஷ். ஓகே, செம்ரஷும் பெய்டு தான். ஸோ முக்கால்வாசி இங்கே பெய்டு டூல்ஸ் தான் இருக்கும். ஓகே, லிங்க் சர்ச் டூல்ஸ், பல்க் யூஆர்எல் அனலைசர். இதை நான் ஒன்றுனாவே தேடி பார்த்தேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, பேக்லிங்க். ஓகே, ஸோ பேக்லிங்க் செக்கர் டூல், பேக்லிங்க் செக்கர் டூல்ஸ் எதுக்கு நெயில் பட்டேல். ஓகே, ஓகே, ஸோ டொமைன் நான் உள்ள என்டர் பண்ணுறேன். inventortech.com ஒரு டொமைன் என்டர் பண்ணிட்டு நான் சர்ச் அடிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்து எத்தனை பேக்லிங்ஸ் உருவாயிருக்கு இதோட ஒரு அனலைஸ் பண்ணி எனக்கு கொடுக்க போகுது. ஓகே, ஓகேங்க, இன்வென்டர் டெக்ங்கிற வெப்சைட்டுக்கு 1934 பேக்லைன் உருவாயிருக்கு. ஓகேங்களா, ரைட், 1934 பேக்லிங்ஸ் உருவாயிருக்கு. நல்லா கவனிச்சுங்க, 1934 பேக்லிங்ஸ். இவங்க 2018 இருந்து பேக்லிங்க் 114 பேக்லிங்க் தான் 2018 இருந்திருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேக்லிங்க்
அவங்க வந்து ஆக்டிவிட்டி பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இன்க்ரீஸ் பண்ணவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா பேக்லிங்க் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பேக்லிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்லிங்க் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கணக்கு வச்சுக்கலாம். 1934 இல்ல 9934 பேக்லிங்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது இப்படி இருக்கு அப்படின்னா வேற என்ன லிங்க் இங்க இருக்கு? ஓகே, நான் தேடி பார்க்குறேன். இந்த இடத்துல லிங்க் போயிட்டானா பல்க், ஓகே, ஃப்ரீ பல்கா செக் பண்றேன். ஓகே, ஸோ டாப்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்க fita.in. ஓகே, ஸோ இவங்களை வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். இவங்களோட ஹோம் பேஜ், இவங்களோட அத்தாரிட்டி எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இது வந்து 1934ங்க. ஆனா செகண்ட் பொசிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கவங்களுடைய டேட்டா எடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இவங்களுக்கு 5,60,000 பேக்லிங்க் இருக்கு. நல்லா கவனிங்க, 5,60,000 பேக்லிங்க் உருவாக்கியிருக்காங்க. இதுவே இன்வென்டட் டெக்ங்கிற பிராண்ட் வந்து 1,600 சில்லற பேக்லிங்க் தான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும் குவான்டிட்டியா குவாலிட்டியா, ரைட்? இவங்களுடைய டொமைன் ஸ்கோர் 68 இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, 5,60,000 பேக்லிங்க் பில்ட் பண்றது எவ்வளவு டைம் ஆகும்? ஒரு 1,900 சில்லற பேக்லிங்க் பில்ட் பண்ணி ஒருத்தர் டாப் ரேங்க்ல வராரு அப்படின்னா அவர் எப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கறத நமக்கு பெரிய கீ இல்லையா? ரைட். இதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஓகே, இந்த ஆர்கனைசேஷனோட பேக்லிங்கோட ஒரு அத்தாரிட்டி பத்தி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இவர் எத்தனை பேக்லிங்க் பில்ட் பண்ணிருக்காங்க விஷயத்தை தேடி பார்க்கலாம். 1964 எங்க, 5 லட்சம் எங்க, 2 லட்சம் எங்க, இல்லையா? ரைட், 2,1972 பேக்லிங்க் எங்க. அப்போ குவான்டிட்டியா குவாலிட்டியா அப்படின்னு பார்க்கும்போது குவான்டிட்டி கிடையாதுங்க, குவாலிட்டி. இதுதான் நம்மளுடைய அப்சர்வேஷன். நம்மளுடைய டிஸ்கஷன்ல குவாலிட்டி பேக்லிங்ஸ் எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கிற எல்லா டெக்னிக்ஸையும் நான் சொல்லி தரேன், ஒன் ஆஃப்டர் அனதர். ஒரு சில இடத்துல நானும் லிங்க் பில்டிங்ல ஃபெயில் ஆகலாம், ஒரு சில இடத்துல சக்சீட் ஆகலாம். ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் ஹியர், ஐ எம் நாலேஜபிள் பர்சன், அவ்வளவுதான். ஸோ நீங்களும் இதை கற்றுக்க ட்ரை பண்ண போறீங்க. உங்க வெப்சைட்டுக்கு எப்படி வந்து பேக்லிங்க் பில்ட் பண்றங்கிற டெக்னிக்ஸை நம்ம ஒன் ஆஃப்டர் அனதர் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா?